சோலோ லைசன் கம்பெனிக்கு விஜய் பிரச்சனை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரே ஒரு பிஆர் கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறேன், ஒரே ஒரு கேம் பிளே தான் கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். ஏன்னா அவன் 1/2 மணி நேரம் கேம் பிளேக்கே 6 GB நெட்டு கேட்கறான், இல்லை 2 GB கேட்கறான். என்ன பண்ணுறீங்களே சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி ஸ்குவாடு மேட்ச்சு ஒரே ஒரு கேம் பிளே அங்கே பார்த்துடலாம். வேறு ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் போல், அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு முன்னாடி. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க, இது வந்து எப்போயோ வந்துடுச்சு, ஆனால் நான் இப்போ தான் வீடியோ போகிறனால இன்றைக்கோ திருப்பி சொல்லிக்கிறேன். ஓல்டு பிளேயர்ஸோட ஆசையான கிளைடர் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துருச்சு. ஆமாம், கிளைடர் திரும்ப பறகுறான், குதிக்கிறான், தவுறான், என்னென்னமோ பண்ணுறாங்க கைஸ். உனக்கு குஷியாக இருக்கானுங்க. யூடியூப் பக்கம் போய் பார்த்தா தேங்க்ஸ் கரீனா, தேங்க்ஸ் கரீனா, தேங்க்ஸ் கரீனா, வா ஃபுல்லாக தேங்க்ஸ் கரீனா தான். எதுக்குன்னா கிளைடர் வந்துச்சான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கரீனா, தேங்க்ஸ் கரீனா, தேங்க்ஸ் கரீனா, தேங்க்ஸ் கரீனா, ஐயோ ஃபுல்லாக தேங்க்ஸ் தான் கைஸ். அப்படியே நான்லாம் பார்த்து மிரண்டுட்டே, இங்கெல்லாம் ஒரு கிளைடர் இருக்காடா, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, ஐயோ அந்த கிளைடர் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு பார்த்து சரி ஓகே நம்மளோட யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஸ்லைடரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டெலாம் கிடையாது, நான் இப்போ தான் ஏற்றி ஒரு 6 மாதம் ஆகுது. இவன் எங்கே போனான்னு தெரில. சிப்பியாடு காடா இவ்வளோ தூரம் வந்த மென்றது அங்கேயே நீ இருக்கலாம்டா மூடிட்டு. லான்ச் பேட் இருக்கா, பிரச்சனை இல்லை. அப்பா கிளைடர் இருக்குது, சத்தியமாக இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கான்னு நான் என்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா கிளைடர் வந்த அன்றைக்கி தான். ஸோ நம்ம ஜாலியாக பூஸ்ட்டை கொடுத்து மேலே வந்து உட்காந்தாச்சு. என்ன இருக்கணும் ஏசி 80, நம்மளுக்கு ஹெட்டும் வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. கிராஃப்ட் லேண்டில் மட்டும் லைட்டாக ஹெட்டு விட்ருப்பேன், அது கிராஃப்ட் லேண்டு. போட்டு நம்ம கன்று கிடச்சிச்சு. ஸோ கைஸ் நம்ம கன்று பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. என்ன கன்று என்ன ஒன் டாப் கன் அப்படின்ற மாதிரி, ஒன் டாப் ஒல்லி குச்சியில் ஒரு புல்லட்டு. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச பேர். MP40 இருக்குது, AC 80 இருக்குது. அங்கே ஒருத்தருக்கு அவன் ஷாட் விடுவோமா, விட்டதுக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்க நடக்குமா வரானுங்க. ஓகே அவனு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க, இங்கே இந்த கண்டெய்னர் உள்ளதாக இருக்கானுங்க. போட்டு பேச வேற வர மாட்டேங்குது டக்குறதுன்னு. ஒன்றும் கைஸ், நம்ம பேசுகிறது அப்படின்னா ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்போம். கேம் பிளே அப்படின்னா ஃபுல்லாக கேம் பிளே தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ பேச முடியாது. சேர்த்த மட்டும் பேசாமல் இருந்தேன்னா அங்கே அது மட்டும் பார்த்து முடிச்சுக்கோங்க ப்ளீஸ். MP5 மட்டும் உட்பேக்கர், நம்மளுக்கு உட்பேக்கர் ஆள தெரியுன்றால உட்பேக்கர் எடுத்துப்போம். நான் காலகாலமாக எடுத்து ஆடுறேன்னு உட்பேக்கர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உட்பேக்கரோட AC 80 பவர். ஓகே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லூட்டு கிடச்சிருச்சு. கொஞ்சம் காயின் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு லான்ச் பண்ணலாம். அதாவது காலி பண்ணலான்னு சொல்ல வந்தேன். ஓகே என்ன இருக்குது, டபுள் பேரல். டபுள் பேரல் தான் ஆட வராது. ஸோ வந்து ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் பெரிய டபுள் பேரலு ஒன் டாப் பிளேயரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதோ நார்மலாக மற்றவங்க மாதிரி அழுத்தி பிடிச்சாச்சின்னு சீன் போட்டுக்கிட்டு அது மாதிரியே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு நார்மலான பிளேயர். எது அறிவே பண்ணுறப்பான் அவனை நம்புற. ஐயா இவங்க அவர் இட்லிஸ்டா. இப்போ வருவானுங்க, இப்போ இட்லிஸ்ட் போட்டவனுங்க டார்கெட்டுன்றேன் நான் சொல்கிறேன். இட்லிஸ்ட் தூக்கின்னு வருவானுங்கட அப்படின்ட்டு. அப்போ மாட்டும் போது தெரியும் நோ டார்கெட் இன் ரேஞ்ச். ஓகே என்னதான் போல்ட் மேக்கர் வந்துச்சா. நான் லான்ச் பண்ணி தான் வாங்க போகிறேன். வந்துட்டானுங்க இட்லிஸ் போடுவானுங்க. எஸ்கேப்டா கைப்புள்ள. ஐயோ MP40 வச்சு அழுத்திடானுங்க கைஸ்.
தம்பி அந்த வீட்டில் தான் 2 பேரும் இருக்கானுங்க, பார்த்து ரிவைவ் பண்ணி விடு. எனக்கு தெரிஞ்சு பிளான் போட்டு உனக்கு பாலை கட்ட ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நினச்சேன்டா. நீ செத்தலம் பாருங்க, ரிவைவ் பண்ணி விட்டு சாகடானா அதுவும் கூட பண்ண மாட்டான். நாக் பண்ணுறானா ஒருத்தனை. சூப்பர், அவனும் செத்துறான். இப்போ என்ன ரிவைவ் பண்ணி விட்டான்டா நல்ல உள்ள. அவனும் சாவலையா? எப்படா பொழைச்சி நிற்கிற நீ அவனுங்கிட்ட? ஆனால் அவங்கள பார்த்தீங்களா கைஸ், வெறும் 2 ஆள் நாக் பண்ணிட்டான்டா. 2 பேரும் நாக் பண்ணிட்டான்டா. இல்லைடா, ஓ மை காட், அவன் ஏற்கனவே நாக் பண்ணியிருக்கான்னு தெளிவாக தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஏறி உட்காந்துப்போம். ஒன்றாச்சும் வந்தால் மண்ணை சாடு போட்டு ஆச்சு முடிச்சிடலாம். லாங்லேருந்து கிள்ளுத்துறான். அடியை கொடுத்து நம்மளும் ஓடிடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே தான் நம்மளுக்கு உதவ வந்துடும். அப்படின்னா ப்ரோ M590 எடுத்த அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான். முடியாது கைஸ், தாங்க முடியாது. ஸோ கைஸ், ஐ திங்க் நான் தேவை தான் ரொம்ப வலிச்சிட்டு இருக்கேன். ஐயோயோ, நீங்களாம் டீம்மேட்டாடா? இல்லை கைஸ், டீம்மேட் இல்லை, அதுக்கு நம்ம பொழைச்சிட்டோம். பாருங்க கைஸ், விட்டாங்க ஒரே லவ் யூ வேறு ஒரு பேச்சு, லவ் யூ டே. ரிவைவ் பண்ணுடா. ரிவைவ் பண்ணுறா தம்பி. எனிமிக்கான இங்கே வரலப்பா, ரிவைவ் பண்ணப்பா, மன்னிச்சுக்கோடா தம்பி. மனசு எதுவும் வச்சுக்காதடா, மனசில் வச்சு இருக்கி அம்புட்டு ரிவைவ் பண்ணிட்டான்டா. அவனை என் கண்ணு கையில் வரட்டும், தம் துண்டத்தில் போட்டு சொல்லிட்டானுங்கண்ணா. கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக பெருசாக இருந்துச்சோ நான் அப்படியே சுத்தா இருப்பேன். ஏன்னா நான் வந்து அழுத்துப்பிட்டு பிளேயர் கைஸ், இப்போ தான் வந்து M590 கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உனக்கு 2 நாக் பண்ணிட்டானடா. பிளேயர் தான் நீ, ஒத்துக்கிறேன். ஆனால் அவனே ஒருத்தர் நாக் பண்ணிட்டானுங்க. இங்கே இருக்கிற அப்புறம் நாக்கானா சரி, நம்ம பிடிப்போம் அப்படின்னா M40. ஓகே, நம்ம ஒன்றை கொஞ்சம் எடுத்துன்னு வரும். இங்கெல்லாம் கைஸ் குத்த வச்சு போட்டானுங்க கைஸ். என்ன எஸ்கேஸில் ஆளவே வராது, அந்த கண்ணுக்கு குத்துக்குறீங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம் ரிவைவ் பண்ணுறதுக்கு. மெசாக உட்காந்து ரிவைவ் பண்ணி விட்ருவோம். ஓகே, எவனா இங்கெல்லாம் இருக்கானான்னு பார்ப்போம்னா எவனுமே காணுமே. எல்லாரும் நான் கைப்புள்ள அங்கே இருக்கேன்றானுங்க. நம்மளும் ஒரு சதி ப்ரோ, ஒருத்தன் வரான் ப்ரோ. நம்ம லாங் பேக்கப்பா, லாங்கிலிருந்தே பேக்கப் கொடுப்போம். டேய் சத்தியமாக சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேடா. அவ்வளோதான், நம்மளும் கேன்சல் பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். எப்படா அடிக்கிறான்?